அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப்படுகிறது. நாங்கள்லாம் போராடுகிற எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்து கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா? இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி சத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இதுதான் பிச்சைக்காரன் சோவியத் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனையிலாக்கி மாடியை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு விளைய வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அழிச்சரிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டுது? நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பச்சோடு பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள் இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இலைதலை கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னைய அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கட்டேன். எவன் கேட்டான்? அந்த நாட்டுல நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேறையாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு ஏன் கொடுத்தாய்? எரிவாயு இணைப்பு கொடுத்தாய்? குடும்பத்தை ஏன் கொடுத்தாய்? வாக்காளர் உரிமை கொடுத்தாய்? வரி எதுக்கு வாங்கினாய்? பதில் இல்லையே. அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கீங்களே கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான். அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள். இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை எவன் கெடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறான் என் அண்ணன் காடு வெட்டி குரு. அவன் தான் படையாண்ட மாதிரி. அப்படி போராடியவன் தான் அவன். எனக்கிட்ட பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால்
குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores. 26ல தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்னு. ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சு பேசினா எடுப்பீலான்னு கேட்டேன். பதிலே இல்ல. நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க அந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 கொண்டாட்டி ஈட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க, அதுக்கு நாங்க வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்ல. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்துற தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கும் எங்க ஐயா, இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது, குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளவும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே அண்ணன் காடுவெட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டையை போட்டுத்தானே வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருன்னு காடப்புறா வெட்டி அடிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன், நாங்கல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடு வெட்டுவார் போல் இருக்கு, அதனால காடு வெட்டிங்க. அவர் ஊரு பேரு காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான, என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட, உங்க சித்தப்பா சிரிப்பாரா? சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அப்படி ஒரு கரடுமடா பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்ல, இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறாயின்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யன்னு சொல்லல. எங்களுக்கு கற்பிச்சார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களின் உரிமை மீட்க முடியும்னு நம்பிக்கைக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்னு. அதைத்தான் பேரப்பிள்ளையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர் வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்துட்டோம், படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியை வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்க ஒன்னா கொடுவோம். அப்படித்தான். அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாக. அவன் சாதாரணமா எதையும் தொட மாட்டான், தொட்டால் அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பா இருந்தது. நான் பாராட்டினேன், ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன். இந்தி என்ன 2ல் அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்புல அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனா வந்து எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அவன் செய்வான். இன்னும் காலம் இருக்கு, நீ நம்பிக்கையோட நமக்கான ஒரு காலம் வருது, நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்லை. எங்க கோட்பாட்டை தடை, அதை உடை.
சிறை அதை நிறை. இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான் எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல்ல அந்த கோழி குண்டை அடிச்சு பழகணும்ட்டு. அது சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேல பாசம் வந்து பார்க்கணும் வந்து நேரம் நிக்க சொல்லிடுவாங்க. அப்ப காலையில சொல்லுவாங்க, காலையில எப்படி அப்படி போறது, அதிகாலையில உடனே போய் வர சொல்லு. எங்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வர. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்துல நம்மை போராட்டம்லாம் ஒரு போராட்டம்ல ஒண்ணும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்க நம்பிக்கையோட படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அது ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க, அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்ப எங்க அண்ணன் வி சேகர் எல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமா உட்கார்ந்து படம் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் எப்படி இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தாதான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விஸ் அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேற வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்க அண்ணன் எடுத்தாங்க. அதுல ஒன்னா இருக்க கத்துக்கணும்ல, அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதுல எங்க அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்ல ரொம்ப அருமையா இருக்கும். விரல் கத்தவிக்கம், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம் அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்க அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன் கதை சொன்னேன். இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு தான் கேட்டார். ஒழிய இந்த கதை அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். ஆனா இப்ப எந்த சங்கத்துல யார் எப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்ப சங்கங்களே அங்கங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாம இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்குகிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியது அல்ல. எங்க அண்ணன் உமாதேவன் கூட சொல்றாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது. இது எவ்வளவு பெரிய குற்ற செயலாக பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனா என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி வச்சுட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்க, ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிடுறான். என்னன்னு எனக்கும் புரியல. அதை கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. இப்ப சீமான் அவன் ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருமிதமும். எங்க அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி, மறக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு தான் நம்ம பறந்துருக்கோம். அதை உறுதி செய்யறான். என் மொழியில நான் பேசணுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும், நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதியும் நேர்மை இருக்குது இதுக்கு. ஏன்னா நாங்க அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ஆட்டம் காட்டிட்டு இருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போறோம் நாங்க. எங்க அண்ணன் உமாதேவன் கோச்சுக்காம இருக்கணும். அது தெரியாருங்க. பழைய முன்னாள் என் கட்சிங்கிறதுல அது என்னாலும் நம்ம கட்சி தான். கவனத்தில் வச்சுக்கணும். என்ன கணேசு? கணேசில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இன்று சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வீர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள் நடன
சண்டை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். 3 மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்பொழுது போய் விவரமாகறானா சண்டை எதுக்கு வரும். அது மாதிரி என்ன பண்ணா என்ன கேட்டான், நான் எனக்கு உடனே வாங்கி பண்ணிட்டு வந்துருக்கலாம், சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலான்னு. யோ உங்க ஊருக்காரெல்லாம் நான் சிஎம் ஆகும், நான் கோவப்பட்டேன். இது என்னது உங்க ஊருக்காரெல்லாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து ஆக்கி பண்ணுவோம். ஜெயலலிதா கர்நாடகத்திலிருந்து வந்தது, அது சிஎம் ஆகணும். எம்ஜிஆர் கேரளாவில இருந்து வந்தாரு, அவர் சிஎம் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன், ஆந்திரால இருந்து வந்தவங்க சிஎம் ஆயிட்டாங்க. அங்க நாங்க தமிழனை கூட பாக்குறது இல்ல, நாங்க சிஎம்ஏ உங்க ஆளுங்களா மேல உட்கார வச்சு பாக்குறோம், நீங்கன்னா ஒரு கமிட்டி மெம்பருக்கு இப்படி பாக்குறீங்கன்னு வேவரா கேட்டேன். உடனே அந்த ஆள் என்ன பண்ணா, ஓ நம்மள பெருந்தன்மையா நினைப்பாட்டு வச்சு பேசிட்டேன். நீ முட்டாளா தான் நான் இருக்கணுமான்னு கேட்டான். நீ முட்டாளா தான் தமிழ் கர்நாடகா தான் ஆளுன்னுட்டான். நான் உடனே நான் சொன்னதில் அப்படி படுத்தேன், கோவப்பட்டு பொண்ணுமே கிடையாது. நேரா போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன். வேணாம் நீங்களே இருங்க, தப்பு இல்லை. நான் தேவையில்லாம வெளியூர்ல முதலமைச்சரே வெளியூர்ல தர்றோம்ல, நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கக்கூடாது தான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சில்ல இறங்கினேன். இல்லைன்னா எனக்கு ஒரு 1000 கோடி நீங்க மீந்திருக்கும். நான் அப்பவே வந்து 10 சொத்துக்கள் வச்சிருந்தவன், ஏகப்பட்ட சம்பளம். ரவிக்குமார் 12 லட்சம் வாங்கும் போதெல்லாம் நான் 30 லட்சம் எனக்கு சம்பளம். ஆனா இன்னைக்கு நான் கார்ல எந்த கார்ல வந்து இறங்குறேன், வாடகை கார்ல வந்தா இறங்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்மானன்னு வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யுது. இப்ப கவர்மெண்ட் தான் டேக்ஸ் கட் பண்றாங்க. எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, நேர கேஆர்ஜின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தாரு, அண்ணன் இருந்தார், பாண்டியெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் கேட்குவாரு. என்ன தெரியுமா சொன்னோம், இனிமேல் தமிழர்கள் தான் நிக்கணும் அப்படின்னு. ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்னு. எவ்வளவு நாளா இருக்கீங்க? இல்லப்பா நான் 10 வயசுலயே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி. நான் மலையாளி தான், 10 வயசுலயே கோயம்புத்தூர்ல வந்துட்டானா. இவோ கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம். நாங்க ஆகக்கூடாதா? கல்லு மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம், நாங்க தலைவர் ஆகல, நீ 10 வயசுல வந்து நீ ஆகல அம்மான்னு பேரு. அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணோம்னா, தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாதுன்னாரு, இருக்குதுன்னு காமிக்கிறோம். அப்பதான் பாண்டியன் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தியாக தலைவர், அழகு பண்றவர் செயலாளர் வி சேகர், நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லயும் வேற நான் இருக்கிறேன், பெப்சியில தொழிலாளர்கள் இருக்கிறேன். தொழிலாளர் யூனியன்ல இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது, தயாரிப்பாளர் அங்க வர முடியாது. ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளர் என்னை ஏத்துக்கிட்டான், டைரக்டரையும் ஏத்துக்கிட்டான், ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இருப்பான். முதலாளியும் நானும், ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியா இருப்பான், அதனால எல்லாத்துலயும் இருந்தேன். அப்ப அண்ணன் பாண்டியெல்லாம் என் கூட இருந்தாங்க. கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ராமதாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில. என்னன்னு எழுதுறாரு, மொத்த தினத்தந்தியில் அவர் எழுதுனது. அப்பதான் அவரோட நட்பு. இப்பொழுதுதான் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார். ஒரு 3 பக்கம் எழுதினார். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை, 3 பேர் தமிழர்கள். இதை ஓப்பனா சொல்லுமே. அவர் செட்டியாரு, யாரு நம்ம இவர் தியாகராஜன், அவர் வந்து அவர் பிள்ளைமாரு, இவர் செட்டியார் யாரு அழகப்பன் சார். இது ஏன் சொன்னா தமிழன்னா அப்படி தெரியணுன்றது தான். நான் ஒரு முதலியாரு. 3 பேர் 50 வருஷமா இல்ல, தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது இப்படியே போட்டி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உள்ள போகும்போது தான் நாங்கள் முத வந்தோம். அவர் பத்திரிகைகள் 3 காலம் எழுதினார். நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அதுலதான் அப்ப ராமதாஸ் ஐயா நமக்கு ஒரு நல்லது வந்தது. பட் ஆனா எல்லாத்தையும் நீங்க எங்களை பாராட்டிட்டீங்க, நீங்க தமிழ்னு வைங்க, இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன். அந்த மாதிரி கௌதமன் அவர்கள் ஒரு தமிழ் பற்று உள்ளவன். அவருக்கு பாருங்க, நீங்க சீமானெல்லாம் வந்திருக்காரு, பிஸியான ஆள் தான் இல்லையா, அந்த தமிழ் பற்றுக்காக வந்திருக்காரு. தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்றேன், சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும். சமுதாயம் இருக்கணும். உன் சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லணுங்க. எனக்கு என் நாடார் மேல எந்தது மரியாதை, தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்குலாம் நிறைய போயிருப்பேன். தமிழர் இல்ல
உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க, நாடான் உறவின் முறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் ஒருவடா, அது சமுதாயம் பற்று, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா நெத்தியில போறதான், எடுப்புல போறதான், தோல்ல போறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. வன்னியர்ன்றது நாம தப்பு இல்லை. சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பேர் யாரோ சூத்திரம் ஒருத்தர் இருக்கிறான்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், என் மனைவி பத்தினின்னு சொல்ற தப்பே கிடையாது. இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அத்தனை பேரும் செருப்பால் அடிப்பான். நல்லா தெரிஞ்சுக்க, என் மனைவி பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அதுக்கு விழா கொண்டாடினா வருவானா, ஓடா மயிரன்னுவான். அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை, அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது. கௌதமன் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும், தமிழும் ஜெயிக்கணும், ஈமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும். வணக்கம். நான் நேரத்தை அதிகமாக எடுத்துட்டு மன்னிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோ, நானும் ஜானி மாஸ்டரும். மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து, திருப்பி அந்த கரகத்தை எடுத்து வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அந்த விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச். மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய